Hi students, இப்போ நம்ம யூனிட் 2ல 2 dimensional random variable discrete caseல உள்ள problems பார்க்க போறோம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் B ஃபுல்லா முடிச்சிட்டு தென் பார்ட் A ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ discrete caseல the joint probability mass function of x, y 2 dimensional random variableன்றதுனால x, y னு கொடுத்துவாங்க. discrete caseன்றதுனால probability mass function, continuous case la probability density function அப்படினு கொடுப்பாங்க. So is given by k equal to k into 2x plus 3y or x equal to 0 1 to y equal to 1 to 3. So find all the marginal and conditional distributions. Suppose நம்மளோட question 8 mark question அப்படின்றதுனால find all the marginal கேட்பாங்க. conditional ஸ்பெசிஃபிக்கா ஒரு 2 or 3 conditional மட்டும் கேட்பாங்க. Suppose the conditional இல்லைன்னா find the probability distribution of x plus y அப்படின்னு கேட்பாங்க. x plus y ஓட distribution find out பண்ணுங்க அப்படின்னு. additionalா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் p of x plus y is greater than 1 3 or greater than 2 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் or the random variables x and y are independent or not அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போதான் அந்த discrete partல நம்ம ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் எடுத்துட்டு தரவா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த 3 டைப் ஆஃப் क्वेश्चन இதுல இருந்து கேட்டிருந்தா கூட நீங்க ஃபங்க்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் வொர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த சொல்யூஷன் கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து probability distribution of x, y. x, y ஓட probability distribution பண்ணனும். ஃபைனலி தான் find x plus y. So இதுக்கு ஒரு டேபிள் எடுத்துக்குவோம். இது y values, இது x values. y values are 1 2 3. x values are 0 1 2. So put x equal to 0 in this place, we get 0. Put x is equal to 1, we get 3k. Substituting x equal to 0 and y is equal to 2, 6k. Then put it 0, y to 3, so 9k. So total 6 plus 9 plus 9, 18k. Then put x equal to 1, y equal to 1, 1 now 5k. Put x equal to 1, we get 2. Y equal to 2, 6, 8k. X equal to 1, 2, we get 2. Y equal to 3, 2 plus 9, 11k. Adding this, we get 19 plus 24k. Finally, put x equal to 2. Now we get 4. 4 plus 3, 7k. X equal to 2, 4, we get y is also equal to 2, 4 plus 6, 10k. Put x equal to 2, we get 4 plus 9, 4 plus 9, 13k. Adding this, we get 20 plus 30k. And thus we get 2 72k. So sum of the column is also equal to sum of the row. இங்கே நீங்க வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படினு சொன்னா அது வந்து இங்க இருக்கும். இந்த வேல்யூ வந்து 7 plus 10 15k, 18 plus 7 23k plus this one we get 72k. So 72 நம்மளோட சம்மேஷன்ல சம்மேஷன் p of x equal to 1. k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அந்த யூனிட் 1 எடுப்பீங்க. p of x, y is equal to 1. sum of the term equal to, so 72k is equal to 1. k equal to 1 divided by 72. k ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த k ஓட வேல்யூ எடுத்து வந்து இந்த டேபிள்ல எடுத்து put k is equal to 1 by 72 in all this. we get the 7 divided by 72, 6 divided by 72 ன்னு வரும். அதுதான் probability distribution of x, y ன்னு இருக்கும். அதை யூஸ் பண்ண டேபிள் யூஸ் பண்ணி marginal and conditional நம்ம பார்ப்போம்.
ஸ்டூடெண்ட் நம்ம இப்போ வந்து கேவோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த கேவோட வேல்யூ எடுத்து நான் டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாகவே உங்களுக்கு எழுதியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருந்தது இல்லையா 3k இருக்கும். 3 டிவைடட் பை கேவோட வேல்யூ. அது மாதிரி இந்த என்டையர் டேர்ம் என்டையர் டேபிள்லேயும் கேவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ தென் வந்து அங்கே ஆட் பண்ணி 18 வந்தது இல்லையா, அது 18k இருக்கும். 18 டிவைடட் பை 74. இப்போ தென் இது எல்லாமே ஆட் பண்ணி 24 வந்து 24k இருக்கும். ஸோ சம் ஆஃப் த ரோ சம் ஆஃப் த காலமே ஆட் பண்ணிக்கணும். இது வந்து 3 plus 5 plus 7 we get 15 into k இருந்தது அல்ல. அப்போ ஸோ divided by 72. when the total sum of the row and the sum of the column ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு இந்த ப்ராபபிலிட்டின்றது டெஃபினட்டா ஒன்று தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம given ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி k ஓட வேல்யூ கன்வெர்ட் பண்ணோம். k ஓட வேல்யூ எடுத்து அதே பாக்ஸ்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் டேபிள்ல. அத ஆட் பண்ணனும் அப்படினு சொன்னா we get வந்து 1 இருந்ததுன்னா நம்மளோட சம் வந்து கரெக்ட். இப்போ நம்மளோட क्वेश्चनல நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, the marginal distribution of x and y அப்படினு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல. so marginal of x and y னா இந்த put x is equal to 0 இந்த ரோ இருக்கு இல்லையா, x இங்க 0 இருக்குதுன்னா x equal to 0 னா sum of the row 18 divided by 72 இருக்கு இல்லையா, அதான் x equal to 0 னா 18 divided by 72. இப்போ x equal to 1 னா 24 divided by 72. x equal to 2 னா 30 divided by 72. இதான் marginal of x. ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த டேபிள்ல நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா. தென் வந்து marginal of y. marginal of y னா sum of the column. y equal to 1 y equal to 1 we get 15 by 72. y equal to 2 னா 24 by 72. y equal to 3 னா 33 by 72. so உங்களுக்கு क्वेश्चनல marginal of x and y ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த டேபிள்ல நீங்க கொடுத்துட்டு அதுல உள்ள sum of the row and sum of the columns வந்து எழுதிட்டீங்கன்னா we get marginal of x and y இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, conditional distribution of find all the conditional நான் கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தாங்கன்னா என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்களோ அதோட வேல்யூ மட்டும் எழுதினா போதும். நீங்க வந்து find all the conditional distribution அப்படி கேட்டிருக்கிறதுனால x க்கு வந்து இங்க வந்து 0 1 2 இருக்கும். சோ x 0 க்காக 3, 1 க்காக 3, 2 க்காக 3. சோ டோட்டலி 9 வேல்யூஸ் வரும். அதே மாதிரி y க்கு வந்து 0 1 2 3 இருக்கும். y க்கும் 9 கண்டிஷனல்ல வந்து 3 கண்டிஷன்ஸ் வரும், 9 வேல்யூஸ் வரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து conditional distribution of x ல xy ன்றது வந்து வேரி ஆயிட்டு இருக்கும், y டிவைஸ் y ன்றது வந்து ஸ்டேபிளா இருக்கும், கான்ஸ்டன்ட்டா இருக்கும். சோ நம்மளோட y லிமிட் வந்து 1 2 3 ன்றதுனால ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு y = 1. சப்போஸ் எக்ஸாம்ல டைரக்டா இந்த கண்டிஷனே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப ரொம்பவே ஈஸி, எந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்களோ அதை நீங்க எழுதிக்கோங்க. இங்க வந்து x = xy னா x ஓட வேல்யூ 0 1 2 இருக்கும். சோ 0 1 2 ன்னு எடுத்துக்கணும். கண்டிஷன் டிவைடட் பை டிவைஸ் கண்டிஷன் வந்து y = 1 எடுத்துட்டு இந்த 3 கேஸ்லயுமே செக் பண்ணனும். இப்போ x = 0 டிவைஸ் y = 1 ன்னா காமா ஆகும். p of x = 0, y = 1 divided by p of y = 1. இப்போ p of x = 0, y = 1. x க்கு 0, y க்கு 1. So we get 3 divided by 72. This is numerator divided by denominator. p of y = 1 ன்னா y = 1 is 15 divided by 72. 72 cancel பண்ணிடுங்க. 3 divided by 50. 1 by 5 we get. This is equal to 1 by 5. Next one, x = 1 divides y = 1. x, 1. x க்கு 1, y க்கு 1. 5 divided by 72. This is equal to 5 by 72 whole divided by p of 1. The 3 cases p of 1 15 by 72 வரும். So cancel பண்ணினா we get 1 by 3. Third one is x = 2, y = 1. So 7 by 72. Numerator is 7 by 72. Denominator 5 by 72. So we get 7 by 5. So this is a conditional distribution function of x for this case. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி செகண்ட் கேஸ்ல x = xy னே இருக்கும், y = 2. y = 2 ன்னு எடுத்துட்டோம்னா இங்க put y = 1 னா இதே சேம். x க்கு 0, y க்கு 2. x க்கு 1, y க்கு 2. x க்கு 2, y க்கு 2.
மாதிரி அந்த வேல்யூஸ் எடுத்து செகண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தேர்ட் கேஸ்ல வந்து x is equal to 3, x is equal to y is equal to 3 னா டினாமினேட்டர்ல y is equal to 3 னா இங்க கமா 3 வரும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, try to form the conditional distribution வந்து one case மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், y equal to 1 ன்னு. the remaining y equal to 2, y equal to 3 அந்த ரெண்டு கேஸ்லயும் நீங்க வந்து உங்களோட நோட்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y க்கு ஒரு கேஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரிமைனிங் 2யும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, conditional distribution of y, this is y is equal to yi divides x is equal to values. X is equal to the value starting from 0, so 0 இருக்கும். This is probability of y is equal to y case வந்து this is 1 divides x equal to 0. So probability of y is equal to 1 comma x equal to 0 divided by probability of x equal to 0. This is the first case. Y க்கு 1 and x க்கு 0. So 3 by 72 whole divided by probability of x equal to 0. 18 by 72. We get 3 by 18 1 by 6. Next probability of y is equal to vary ஆகும். Y is equal to 2, x is equal to 0. This is probability of y equal to 2 comma x equal to 0 divided by probability of x equal to 0. So y க்கு 2 னா this is y க்கு 2, x க்கு 0. 6 by 72. 6 by 72 divided by x is equal to 0, 18 by 72. So 1 by 3. Then probability of y is equal to 3 divides x equal to 0. This is probability of y equal to 3 comma x equal to 0 divided by probability of x equal to 0, which is equal to y க்கு 3, x க்கு 0. 9 by 72 whole divided by 18 by 72. We get 1 by 2. So இப்போ வந்து மார்ஜினல் எப்படி டைரக்டா எடுத்து எழுதிக்குவோம். கண்டிஷனல் வந்து டிவைஸ்ல இருக்க கண்டிஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கும், இந்த கண்டிஷன் வந்து வேரி ஆகும். அப்போ ஒரு கண்டிஷனா முடிஞ்சிடும். இப்போ கண்டிஷன் ஆஃப் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டிஷன் ஆஃப் திஸ் ஒன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் செகண்ட் வந்து கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் yக்கு வந்து நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்ணுவோம், இதே இங்க y எல்லாமே சேமா இருக்கும், 1 2 3 ன்னு இருக்கும், x equal to 1. Then third வந்து x equal to 2 ல ஒரு 3. x equal to 0 ல ஒரு 3, we get 3 values. x equal to 1 ல 3 values, x equal to 2 ல 3 values. So இங்க டோட்டலா 9 values இருக்கும். இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x ல டோட்டலா ஒரு 9 values ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா we get the conditional distribution of x and y. Okay, so conditional distribution of x and y முடிஞ்சிச்சு. next நம்ம cumulative distribution find out பண்ணுவோம். okay, next வந்து probability distribution of x plus y. இப்போ probability distribution of x plus y னா நம்மளோட क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணனும், ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கணும். x plus y, x plus x ஐயும் y ஐயும் ஆட் பண்ணா 1 வரதுக்கு என்ன probability, 2 வரதுக்கு 3 4 5 வரதுக்கு என்ன probability ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சோ probability 1 வரதுக்கு என்ன சான்சஸ்னா x க்கு வந்து 0 ஆ இருக்கும், y க்கு வந்து 1 ஆ இருக்கும். சோ ஒரே ஒரு கேஸ் தான், y க்கு வந்து x க்கு 0 y க்கு 1, that is 3 divided by 72. next probability x plus y, both x plus y equal to 1. இப்போ two cases arise ஆகும். first வந்து put x equal to 0, y equal to 2, we get 2. now put x equal to 1, y equal to 1. so we get two cases, probability of 0 2 plus probability of 1 1. so 0 2, இப்போ x க்கு 0, y க்கு 2. so 6 divided by 72 plus x க்கு 1, y க்கு 1. so 5 by 72. 5 by 72 which is equal to
11 by 72. Next 3 x plus y 3 na first case is 0 3. Probability of 0 comma 3 plus probability of x க்கு 1 y க்கு 2 1 comma 2 plus probability of x க்கு 2 y க்கு 1 2 comma 1. So 0 comma 3 na this is 9 by 72 plus 1 comma 2 x க்கு 1 y க்கு 2 8 by 72 plus x க்கு 2 y க்கு 1 7 by 72 7 by 72 is equal to add panna 9 plus 8 we get 17 plus 34 divided by 72. Okay. 8 plus 24. So next 4. The probability of 4 na put x equal to 2, y equal to 2 plus put x equal to value x equal to 1, y equal to 3. We get two cases, x equal to y equal to x equal. So the probability is x equal to 2, y equal to also இது 1 3 னு கூட எழுதிக்கலாம் 1 3 2 2. So x க்கு 1 y க்கு 3 னா 11 by 72 plus x க்கு 2 y க்கு 2 னா 10 by 72 which is equal to 21 by 72. Next the final case 5 x க்கு 2 y க்கு 3. Probability of 2 comma we only one case is x க்கு 2 x க்கு 2 y க்கு 3 is 13 divided by 72. So finally adding these values, final values 3 by 72, 11 by 72 plus 24 by 72, 21 by 72 plus 13 by 72. So adding this we get 72 divided by 72 is equal to 1. So final நம்மளோட final answer the ending values எல்லாமே add பண்ணோம்னா equal to 1 வந்ததுன்னா நம்மளோட cumulative distribution வந்து correct, probability distribution of x plus y correct. Okay. இப்போ நம்ம வந்து டேபிள் எடுத்துட்டோம், அப்புறம் டேபிள்ல k ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அப்புறம் மார்ஜினல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், கண்டிஷனல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ probability distribution of x plus y ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட சப்டிவிஷன் another oneல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா to find probability of x plus y is greater than 3. To find the probability of x plus y is greater than 3 அப்படினா therefore probability of x plus y is greater than 3 க்கு என்ன chances இருக்கு? one வந்து 4, second one 5. So this is probability of x equal to 4. Sorry, x plus y. X plus y is equal to 4 plus probability of x plus y is equal to 5. Two cases. So x plus y is equal to 4 to final answer 21 by 72 plus x plus y equal to 5 to 13 by 72 which is equal to 34 by 72. Probability of x plus y is greater than 3 is the cumulative function la distribution function la edu value values. Suppose you greater than 2 nu irundha 3 2 greater than 1 nu irundha 2 3 4 plus 5 nu eduthu support பண்ணனும். இப்போ இது ஒரு subdivision p of x plus y is greater than 3 முடிச்சோம். அப்ப ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்கன்னா if x and y are independent
independent or not அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. independent or notனா suppose if x and y are independent. Now this is probability of x equal to I யும் probability of y is equal to j யும் multiplication பண்ணா p of I comma j வந்ததுன்னா that is independent. For example, x equal to 1 into probability of y is equal to 1 equal to na the probability of 1 comma 1 வரணும். So probability of x is equal to 1 நம்மளோட ஆன்சர்ல probability of x is equal to 1 னா இந்த டேபிள்ல 24 divided by 72 into probability of y னா 25 divided by 72. இந்த two values நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த probability 1 comma 1 ல இருந்ததுன்னா which is not equal to this is இங்க p of 1 comma 1 வந்து 5 by 72 இருக்கும், which is not equal to. Therefore x and y are not independent. So இந்த சம் ஃபுல்லா தரவா வொர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதுல ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இன்னும் அடிஷனல் ப்ராப்ளம்ஸ். இந்த 3 ல இருந்து டெஃபினட்டா ஒரு क्वेश्चन வந்து உங்களுக்கு வந்துரும். இவ்ளோ லென்த்தியா இருக்காது, ஏதாவது ஒரு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கேட்பாங்க, ஆர் இந்த டெரிவேஷன் அந்த சப்டிவிஷன் கேட்பாங்க, ஆர் இந்த மாதிரி இந்த இண்டிபெண்டண்டா ஆர் நாட்டான்னு செக் பண்ண சொல்லுவாங்க, மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் கேட்டிருப்பாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் பெண்டிங் விட்டு அந்த கேசஸ்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஹோம்வொர்க் ப்ராப்ளம். இந்த ஹோம்வொர்க் வந்து 3 ப்ராப்ளம்ஸ் வந்து டெஃபினட்டா ஒன்று வந்துடும். நான் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணது நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஸோ 3 ப்ராப்ளம்ஸ் வந்து டெஃபினட்டா ஒரு ப்ராப்ளம் வந்துடும். இப்போ வந்து trying to find the joint distribution of x and y is given by function கொடுத்தாச்சு. x ஓட வேல்யூ 1 2 3, y ஓட வேல்யூ 1 and 2. Find the marginal distribution. Marginal distribution both x க்கும் y க்கு அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்க k ஓட வேல்யூ இல்ல, டைரக்டாவே நம்ம வெறும் டேபிள் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். marginal of x ம் marginal of y ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. Also find e of xy. e of xy அங்க வந்து mean of x ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்க e of xy. e of xy னா இங்க இதுக்கு ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். e of xy க்கு summation j equal to 1 to 2, j I equal to 1 to 3, xi yj p of xi p of yj அப்படிட்டு இந்த சம்மேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா x1 y1, x1 னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் நம்பர் இருக்குல, x1 னா this is 1 வந்து x1, x2, x3 வந்து y1 y2. இப்போ இந்த வேல்யூஸ் வந்து x1 y1 னா 1, x1 y1 1, x2 y2 னா 2 2. இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துக்கணும். இந்த p of x1 ன்றது இந்த டேபிள்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது உங்களுக்கு தெரியும். p of x1, p of y1 னா number of the add the sum of the column. number p of x1 னா sum of the row. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே சம்மேஷன் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த வேல்யூ கொடுத்துட்டோம்னா we get e of x, y. Okay, second problemல the two dimensional random variable x and y has the JDF. f of x, y equal to function கொடுத்திருக்காங்க, values கொடுத்திருக்காங்க. Find the conditional distribution of y. marginal இங்க கேட்கலனால ப்ராப்ளம் வந்து conditional ஃபைண்ட் அவுட் பண்ணனும். given x equal to x னா x ஓட ஆல் கேஸ்லயுமே செக் பண்ணனும். செகண்ட் ஒன் வந்து also find the conditional distribution of x given y equal to 1. the second part வந்து y equal to 1 என்ற கண்டிஷனை மட்டும் செக் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 9 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும், இதுக்கு 3 வேல்யூஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஓகே, சோ இந்த சம் வந்து தரவா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 3 ப்ராப்ளம்ஸ்ல இருந்து டெஃபினட்டா இந்த செகண்ட் யூனிட்ல ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு 8 மார்க் क्वेश्चन வந்துரும். ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ்.